தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஷேர் மார்க்கெட் அகாடமி. நான் உங்க தினேஷ். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நிஃப்டி 50 மற்றும் சென்செக்ஸ் இதோட இண்டெக்ஸ் கால்குலேஷன் எப்படி பண்றாங்க அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல கம்ப்ளீட்டா நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு டிமேட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே மற்றும் நம்ம சேனல்ல உள்ள எல்லா வீடியோஸ்க்கும் கீழே ஓபன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓபன் பண்ற பேஜுக்கு போகும். அதுல உங்க நேம், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் உங்களோட பான் கார்டு, ஆதார் கார்டு சப்மிட் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கங்க. வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ள உங்களோட ஃபர்ஸ்ட் டே நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு 10 ரூபாய் இருந்தா போதும். அது மட்டும் இல்லாம நம்ம சேனலோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பயுமே கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நிஃப்டி 50 அப்படின்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ற டாப் 50 கம்பெனிஸை நிஃப்டி கீழே எடுத்துட்டு வந்துருவாங்க. இதோட நிஃப்டி 50 இதோட பேர்லயே இருக்கு. நிஃப்டி அப்படின்னா நேஷனல் நிஃப்டி, 50 அப்படின்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ற 50 கம்பெனிஸ். ஓகேங்களா? சென்செக்ஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ற 30 கம்பெனிஸை சென்செக்ஸ் கீழே எடுத்துட்டு வந்துருவாங்க. இந்த வீடியோல நம்ம ஒன்லி நிஃப்டி 50 மட்டும்தான் பத்தி பார்க்க போறோம். இந்த நிஃப்டி 50க்கு நம்ம எப்படி இண்டெக்ஸ் கால்குலேஷன் பண்றோமோ இதே சேம் ப்ரொசீஜர் தான் சென்செக்ஸுக்கும். ஆனா என்ன ஒரு டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டிக்கு நம்ம இண்டெக்ஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது 50 கம்பெனி எடுத்துப்போம். சென்செக்ஸுக்கு இண்டெக்ஸ் கால்குலேட் பண்ணும்போது ஒன்லி 30 கம்பெனிஸ் தான் எடுத்துப்பாங்க. இது ஒன்லி மட்டும் தான் டிஃபரன்ஸ் தவிர பாக்கி ஃபார்முலா எல்லாமே சேம் தான். சோ நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் இந்த நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் இது எல்லாமே ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தட் மூலியமா தான் ட்ரேட் ஆகுது. இந்த ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒரு சில கிரைட்டீரியாஸ் வந்து டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு கம்பெனி இந்த கிரைட்டீரியாஸ் எல்லாம் எப்போ பீட் பண்ணுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா நிஃப்டி 50க்குள்ள இல்லைன்னா சென்செக்ஸ் உள்ள ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இந்த வந்து இண்டெக்ஸ் கமிட்டி அப்படிங்கிற ஒரு டீம் வந்து கண்காணிச்சு நிஃப்டி 50க்குள்ள எடுத்துட்டு வருவாங்க. நிஃப்டியோட இண்டெக்ஸ் வேல்யூவை கால்குலேட் பண்றதுக்கு முன்னாடி நிஃப்டியை பத்தி ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நிஃப்டி அப்படிங்கிறது 1995 தான் பேஸ் இயரா வச்சு இப்போ வரைக்கும் ரன் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டியோட பேஸ் வேல்யூ அப்படிங்கிறது 1000. ஓகேங்களா? இந்த நிஃப்டி அப்படிங்கிறது என்ன? டாப் பெர்ஃபார்மன்ஸ் பண்ற 50 கம்பெனிஸ் நம்ம சொல்லலாம்ல. நிஃப்டியில டோட்டலா 24 செக்டார்ஸ் இருக்கு. ஆமாங்க, ஒவ்வொரு செக்டாருக்கும் தனியா நம்ம வெயிட்டேஜ் கொடுப்பாங்க. அந்த வெயிட்டேஜுக்கு ஏத்த மாதிரி தான் நிஃப்டியோட மூவ்மெண்ட் இருக்கும். இந்த இண்டெக்ஸ் வேல்யூ கால்குலேட் பண்றதுக்கு மொத்தம் நமக்கு 3 ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், ரெண்டாவது ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், மூணாவது இண்டெக்ஸ் வேல்யூ. ஃபர்ஸ்ட் இந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கறத பார்ப்போம். ஷேர்ஸ் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங்கையும் மார்க்கெட் பிரைஸ் பெர் ஷேரையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கிடைச்சிரும். ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்கையும் பிரைஸையும் IWF அதாவது இன்வெஸ்டிபிள் வெயிட் ஃபேக்டர் இது மூணையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கிடைச்சிரும். ஃபைனலா இண்டெக்ஸ் வேல்யூ. இண்டெக்ஸ் வேல்யூ எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா கரண்ட் மார்க்கெட் வேல்யூ டிவைடட் பை பேஸ் மார்க்கெட் கேபிட்டல் இது ரெண்டையும் டிவைடட் பண்ண வேல்யூவோட பேஸ் வேல்யூ ஆஃப் இண்டெக்ஸ். நிஃப்டியோட பேஸ் வேல்யூங்கிறது என்ன? 1000. இதை வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா டோட்டலா இண்டெக்ஸோட வேல்யூ கிடைச்சிரும். சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வெறும் 2 கம்பெனிஸை எடுத்துக்கிட்டு இந்த 2 கம்பெனிஸை வச்சு நிஃப்டியோட இண்டெக்ஸை எப்படி நம்ம கால்குலேட் பண்றது அப்படிங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ A, B அப்படிங்கிற 2 கம்பெனிஸ் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஏ கம்பெனி மொத்தமா 1000 ஷேர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அதுல 200 ஷேர் வந்து ப்ரோமோட்டர்ஸ்ட கொடுத்துட்டாங்க. மிச்சம் 800 ஷேரை வந்து வெளியில வந்து ட்ரேட் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் பி கம்பெனி என்ன பண்றாங்கன்னா டோட்டலா 2000 ஷேர் வச்சிருக்காங்க. அதுல 1000 ஷேரை வந்து ப்ரோமோட்டர்ஸ்ட கொடுத்துட்டாங்க. மிச்சம் 1000 ஷேரை ஃப்ரீ ஃப்ளோட்டிங் அதாவது நம்மள மாதிரி ட்ரேடர்ஸ்க்கு வந்து ட்ரேட் பண்றதுக்காக பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ AB 2 கம்பெனி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஏ கம்பெனி எடுத்துப்போம். இந்த ஏ கம்பெனிக்கு ஃபர்ஸ்ட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் எவ்வளோ அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ணணும். மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கால்குலேட் பண்றதுக்கு என்ன ஃபார்முலா? எவ்வளோ ஷேர் அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு மல்டிப்ளை மார்க்கெட் பிரைஸ் பெர் ஷேர் இது ரெண்டையும் நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கிடைச்சிரும். அப்போ அவுட்ஸ்டாண்டிங் ஷேர் எவ்வளோ இருக்கீங்க? 1000 ஷேர். மொத்தமாக வந்து 1000 ஷேர் இன்டு அந்த ஷேரோட பிரைஸ் எவ்வளோ? 10 ரூபாய். அப்போ 1000 இன்டு 10 ரூபா போட்டோம் அப்படின்னா நமக்கு 10,000 ரூபாய் கிடைச்சிடும். இதுதான் ஏ கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். இப்போ ஏ கம்பெனிக்கு
ஃப்ரீ ஃப்ளோட் வந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் இன்டு பிரைஸ் இன்டு இன்வெஸ்டிபிள் வெயிட் ஃபேக்டர் போட்டோம் அப்படின்னா ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கிடைச்சிருமா? அப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா 800 ஷேர் வந்து வெளியில ட்ரேட் கொடுத்துருக்காங்க, அதுதான் ஃப்ரீ ஃப்ளோட். இன்டு அந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் எவ்வளோ? 10 ரூபாய். அப்போ 800 இன்டு 10 ரூபாய் போட்டோம் அப்படின்னா 8000 வருமா? சோ இதுதான் ஏ கம்பெனியோட ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். சேம் இத பி கம்பெனிக்கும் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கால்குலேட் பண்ணணும். இப்போ பி கம்பெனி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கால்குலேட் பண்றதுக்கு என்ன, எவ்வளவு ஷேர் அவுட்ஸ்டாண்டிங்ல இருக்கு மல்டிப்ளை அந்த கம்பெனியோட இப்போ கரண்ட் ஷேர் பிரைஸ். ஓகேங்களா? இப்போ எவ்வளவு ஷேர் டோட்டலா அவங்க பப்ளிஷ் பண்றாங்க? 2000 ஷேர். 2000 இன்டு அந்த ஷேரோட பிரைஸ் எவ்வளவு? 20 ரூபாய் போட்டோம் அப்படின்னா 40000 ரூபாய். இந்த 40000 அப்படிங்கிறது தான் பி கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். இப்போ ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ ஷேர் வந்து அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு இன்டு ஷேர் பிரைஸ். அப்போ எவ்வளோ ஷேர் வந்து அவுட்ஸ்டாண்டிங் கொடுத்துருக்காங்க? 1000 ஷேர் இன்டு 20 போட்டோம் அப்படின்னா 20000 ரூபாய் வருதுல்ல. இதுதான் பி கம்பெனியோட ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். இப்போ டோட்டல் ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏ கம்பெனியோட ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனையும் பி கம்பெனியோட ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு டோட்டல் ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கிடைச்சிடும். அதாவது 8000 பிளஸ் 20000 கூட்டணும் அப்படின்னா நமக்கு 28000 வரும். இந்த 28000 அப்படிங்கிறது தான் ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனோட வேல்யூ. இப்போ நான் 2 கம்பெனிக்கு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இதே போல நிஃப்டிக்கு 50க்கு கீழே இருக்கிற 50 கம்பெனிஸ்க்கும் நீங்க ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கண்டுபிடிக்கணும். சோ இப்போ ஃபைனலா நிஃப்டியோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். 1995ல நிஃப்டியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து 5000 ரூபாய் இருக்கு. ஓகேங்களா? இப்போ நிஃப்டியோட வேல்யூ கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நிஃப்டியோட அந்த 50 கம்பெனிஸோட ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் எவ்வளவு அப்படிங்கறத நம்ம போடணும். இங்க நம்ம 2 கம்பெனிக்கு எடுத்திருக்கிறதுனால 2 கம்பெனியோட ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் டோட்டல் எவ்வளோ? 28000 நம்ம கால்குலேட் பண்ணோமா? அந்த 28000 மல்டிப்ளே நிஃப்டியோட பேஸ் இண்டெக்ஸ் வேல்யூ அப்படிங்கிறது 1000. அந்த 1000 மல்டிப்ளை பண்ணிடணும். டிவைடட் பை நிஃப்டியோட அந்த டோட்டல் வந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் எவ்வளோ? 5000 போட்டோம் அப்படின்னா நிஃப்டியோட அந்த இண்டெக்ஸ் வேல்யூ கிடைச்சிரும். நம்ம 2 கம்பெனிக்கு அதாவது 28000 இன்ட்டு 1000 டிவைடட் பை 5000 போட்டோம் அப்படின்னா 5600 வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நிஃப்டியோட இண்டெக்ஸ் வேல்யூ 1995ல. இங்க நான் வெறும் 2 கம்பெனிஸை மட்டும் எடுத்துக்கிட்டு இண்டெக்ஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணதுனால எனக்கு 5600 வருது. ஆனா உண்மைக்குமே நீங்க 50 கம்பெனிஸோட வேல்யூஸ் எடுத்துக்கிட்டு கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா இதோட வேல்யூ இன்னும் கம்மியா இருக்கும் 1995ல. சோ இந்த வீடியோ மேக் பண்ண மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா தினம் தினம் நம்ம நிஃப்டி சென்செக்ஸ்ங்கிற வார்த்தையை கேள்விப்படுறோம், அதுல ட்ரேடும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதோட கால்குலேஷன்லாம் எப்படி பண்றாங்க அப்படிங்கறத நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஹிண்ட்ஸா இருக்கும். தட் மீன்ஸ் இதை ஒரு ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு நீங்க உங்களோட நாலேஜை இன்னும் ஃபர்தரா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்மள டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான சின்ன சின்ன அப்டேட்ஸ் உங்களுக்கு அங்கே கிடைக்கும். இந்த மாதிரியான வீடியோஸ் கண்டினியூஸா நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன்ல ஆல் எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம உடனுக்குடன் பார்க்கலாம்.